வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு நம்மளோட இன்ஃபோ 366ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து முழுக்க சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல் அப்படின்னு 2 விஷயங்கள் தான் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. ஒண்ணு அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கேஸ பத்தி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதே சமயத்துல அந்த கேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் கவர்னர சந்திச்சு ஒரு மனு குடுக்குறாரு. அந்த மனு மட்டும் இல்லாம அவர் ஒரு லெட்டரும் வந்து வெளியிட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தமிழ்நாட்டில் நடக்கிறது, பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிலாம் பார்க்கும்போது, அண்ணனாவும் ஒரு நார்மல் சக மனுஷனாவும் எனக்கு வந்து அது ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்ற மாரியும், எல்லா பெண்களுக்கும் இப்படி நடக்கக்கூடிய விஷயம் எந்த ஆட்சி, எந்த கட்சி அந்த மாரி போய் முறையிட்டாலும் இதெல்லாம் மாறவா போகுது அப்படின்ற மாரியும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறணும் அப்படின்னா நம்ப வரணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அதில பதிவு பண்ண மாரி தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம ஒரு அண்ணனாவும், அரணாவும் நான் எப்பவுமே நான் உங்களுக்காக உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க அதுல ஃபோக்கஸ்டா இருங்க அப்படின்ற மாரிலாம் வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு லெட்டர வெளியிட்டிருந்தாரு. இப்ப என்னன்னா, அந்த லெட்டர வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டக்கப்புறம், கவர்னர மீட் பண்ணி அவர் வந்தக்கப்புறம், அந்த லெட்டர வந்து அந்த தாவேக்காவோட தொண்டர்கள்லாம் பொதுமக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி. அப்படி கைது பண்ணவங்கள்ல முக்கியமான ஆள் யாருன்னா, அந்த தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அவரும் வந்து அந்த நோட்டீஸ்லாம் குடுக்கும்போது இருந்தனால, அவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து தாவேகா கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அரசியல் ரீதியா அதுவும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாரி ஒரு கேஸுக்காக வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து கைதாகியிருக்காரு அப்படின்றது ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா நேத்து ஃபுல்லா வந்து ஒரு பயங்கரமான டாக்கா வந்து சோஷியல் மீடியா, நியூஸ் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இவங்க மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இல்ல. ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார் அப்படின்ற ஒரு டேக வச்சு மால்லலாம் வந்து ஃப்ளிப்கார்ட் பிடிச்சி ஒரு ப்ரொட்டஸ்ட் லிட்ரலி ஒரு சின்னதா ஒரு ப்ரொட்டஸ்ட் மாரி வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரெஸ்ட் பண்ண எல்லாரையுமே உடனே ரிலீஸும் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தாவேக்கால இருந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவரோட கட்சியில இருந்து இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாரி ஒரு டாக் வந்து நேத்து ஃபுல்லா போயிட்டு இருந்தது. சரி இப்படிலாம் நடந்துட்டுருக்கு. இந்த கேஸ் சம்மந்தமா அந்த கேஸ வந்து விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சீரியஸா சொல்லணும் அப்படின்னா, வேற லெவல் ஜட்ஜஸ் அவங்க எல்லாருமே நீதிபதிகள். ஏன்னா இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஜென்ரலா நம்ம ஒரு மக்களா அந்த கேஸ பார்க்கும்போது என்னென்ன கேள்விகள்லாம் நமக்குள்ள இருக்கோ, அது எல்லாமே வந்து போலீஸ் தரப்புலயும் சரி, அந்த ஆட்சியாளர்கள் கிட்டயும் வந்து அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. என்னன்னா, இவ்ளோ பெரிய யூனிவர்சிட்டியில அந்த ஞானசேகர் அப்படின்றவரு எப்படி வந்து ஈஸியா வந்து உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அவருக்கு அந்த ஆக்சஸ் எப்படி கிடைக்குது? அத யாருமே வந்து விசாரிக்கலையா? அப்படின்ற மாரி. எஃப்ஐஆர் காப்பி எப்படி வந்து லீக் ஆச்சு? நீங்க அதுக்கு வந்து போலீஸ் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி அது ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச். நாங்க வந்து அத சீக்கிரமா சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளிய வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட எல்லா டீட்டெயில்ஸுமே வெளிய வந்துருச்சு. இப்ப அந்த இதுக்கப்புறம் வந்து யாராவது கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, அவங்களதுமே வந்து இந்த மாரி டெக்னிக்கல் கிளிட்ச்ன்னு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க வெளிய விட்டீங்கன்னா, அவங்க அடுத்தடுத்து வரக்கூடியவங்க எப்படி வந்து ஒரு கேஸ ஃபைல் பண்ணுவாங்க? நீங்க வந்து இப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதுல என்னன்னா, யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து போலீஸ் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மாரிலாம் சார்லாம் யாரும் கிடையாது. அவர் சும்மா அந்த பசங்கள வந்து மிரட்டணும் அப்படின்றதுக்காக சும்மா வந்து ஃபோன்ல வந்து அந்த சார் அப்படிலாம் பேசினாங்க. அவர் ஃபோனே வந்து ஆக்சுவலி ஏரோப்ளேன் மோட்ல தான் இருந்தது அப்படின்ற மாரிலாம் போலீஸ் தரப்புலயும் விளக்கம்லாம் குடுத்திருந்தாங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்புற மாரியாங்க இருக்கு. எப்படிங்க நம்புறது? அந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் இதுலயே, அவர் வந்து யார்கிட்டயும் ஃபோன்ல பேசினாரு, சார்ன்னு பேசினாரு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆனா, போலீஸ் தரப்புல இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுக்குறாங்க. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின்னா முரணா இருக்கனால, எது உண்மை அப்படின்னே வந்து விசாரணை பண்ணா தான் கம்ப்ளீட்டா வெளிவரும். இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து இன்னும் ஒரு 15 நாள் வந்து அந்த ஞானசேகர் அப்படின்றவர வந்து விசாரணைக்கணும் அப்படின்ற மாரி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இங்க பல பேர் வந்து இந்த கேஸ வந்து நம்ம போலீஸ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது. சிபிஐக்கு உடனடியா மாத்தணும் அப்படின்ற மாரி கோரிக்கைகளும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குற்றம் பண்ணவனுக்கு வந்து என்ன மாரி விஷயங்கள் நடந்தது? அவன் ஏன் அந்த தப்பு பண்ணான்? அப்படிலாம் கேட்காம, ஏன் அந்த 2 பசங்க அந்த 8 மணி நேரத்தில அந்த காலேஜ்ல எதுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து இருக்கணும்? அப்படின்ற மாரி பல கமெண்ட்ஸு நெறைய விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து பாதிக்கப்பட்டவங்கள வந்து இன்னும் பாதிக்கிற மாரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க.
இன்னும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த குற்றவாளி, உண்மையாகவே குற்றவாளிக்கு வந்து அரசியல் பின்புலம் இருக்கனால தான் அந்த ஆதிக்கத்தினால இந்த கேஸ் வந்து மூடப்படுமா, உண்மைகள் மறைக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் வந்து என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க, அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை பற்றி பல விஷயங்கள் வந்து நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கணுன்னா அந்த வீடியோஸும் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். வழக்கமாக சொல்லக்கூடிய சம்பிரதாயங்களான லைக், ஷேர், கமெண்ட் அந்த விஷயங்களையும் வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then is bye from Divya.